பாராளுமன்றத்திலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அழகாக விவரித்திருந்தார். அவருடைய பெயர்களோடு விவரித்திருந்தார். அவர் உண்மையிலே வறுமையில் இருக்கின்றார்கள். அந்த கொடுக்கின்ற விதம் மிகவும் கேவலமான விதமாக இருக்கின்றது. அவர்கள் அந்த மக்களுக்குரிய சேவையை சரியாக செய்திருந்தால் நிச்சயமாக இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்களிடமிருந்து கையேந்த வேண்டிய ஒரு நிலை இந்த அப்பாவி ஏழை மக்களுக்கு இருக்காது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்தால் தொலைபேசி மூலமாக இவர்களுக்கு எடுத்து கொலை மிரட்டல் விடுக்கப்படுகின்றது. இப்பொழுது ஏழைகளை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அந்த வாழ்க்கை முற்றுப்பெறுகின்ற தருவாயில் இருப்பதனால் அவர்கள் ஆவேசமடைந்து ஏனையவர்களை மிரட்டுகின்ற கொலை மிரட்டல் விடுக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. அவர்களுடைய வருமானத்திற்காக, அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இவ்வாறுபட்ட அப்பாவி ஏழை குடும்பங்களை பயன்படுத்துவதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றொரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. அண்மை காலமாக நாங்கள் பார்க்கின்றோம் சமூக வலைத்தள பாவனையாளர்களுடைய பல வீடியோக்கள் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற எங்களுடைய இலங்கை தமிழர்களிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு, பெருந்தொகையான பணங்களை பெற்றுக்கொண்டு இலங்கை மண்ணிலே வாழ்கின்ற வறுமைக்குட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த உதவி செய்கின்ற விதம் தொடர்பாக அண்மை காலத்தில் நாங்கள் இப்பொழுது 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே பல பதிவுகளை பார்க்கின்றோம். பொதுவாக பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் அந்த நபர்கள் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வறுமை எங்கிருந்து ஆரம்பித்திருக்கின்றது? இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், 30 வருடகால யுத்தத்துக்கு பிற்பாடு வடகிழக்கு பகுதியிலே வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். அதிலும் பெண் தலைமை தாங்கும் குடும்பம் என்று சொல்லி ஏராளமானவர் இருக்கின்றனர். மாவட்ட ரீதியிலே பார்த்தால் 15,000 கடந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பத்தினர் இருக்கின்றார்கள். இவர்கள் ஏன் வறுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. உண்மையிலேயே யுத்த காரணத்தினால் வடகிழக்கு பகுதியிலே கணவனை இழந்த அல்லது கணவன் காணாமலாக்கப்பட்ட செய்த அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவனை இழந்த ஏராளமான குடும்பத்தை தலைமை தாங்கும் பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே வறுமையில் இருக்கின்றார்கள். அதை கழித்து ஏராளமான வறுமைக்குட்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்வதாக இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணத்தினை வசூலிக்கின்றார்கள். அவர்கள் வசூலித்து கொடுக்கின்றார்கள் அல்லது அவர்கள் எடுக்கின்றார்களா என்பதற்கு அப்பால் அந்த கொடுக்கின்ற விதம் மிகவும் கேவலமான விதமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், அண்மையிலே பார்த்தோம், ஒரு வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை அழைக்கின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே இவ்வாறுபட்ட இந்த யூடியூப் பாவனையாளர்கள் அவர்களுடைய வருமானத்திற்காக, அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இவ்வாறுபட்ட அப்பாவி ஏழை குடும்பங்களை பயன்படுத்துவதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், இவர்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அழகாக விவரித்திருந்தார். அவருடைய பெயர்களோடு விவரித்திருந்தார். எனவே இது தொடர்பாக மேலதிகமான விசாரணைகளுக்காக எழுத்து மூலமான அறிக்கையினை மகளிர் விவகார சிறுவர் அபிவிருத்தி அமைச்சரிடம் தருவதாக சொல்லியிருக்கின்றார். அவர் கொடுக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் நிச்சயமாக பொறுத்திருந்து அவதானிப்போம். இதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி அவர்களும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். இவ்வாறு அரசியல்வாதிகளுடைய அறிக்கை ஒரு பக்கமாக இருக்க, இந்த வறுமை எங்கிருந்து வந்தது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் தேர்தல் காலங்களிலே வழங்குகின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இவர்களை நம்பி அந்தந்த மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அந்த மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். இவருடைய வறுமையின் மிக உச்சகட்டத்துக்கு மிகவும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த மக்களுக்குரிய சேவையை சரியாக செய்திருந்தால் நிச்சயமாக இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்களிடமிருந்து கையேந்த வேண்டிய ஒரு நிலை இந்த அப்பாவி ஏழை மக்களுக்கு இருக்காது. எனவே அந்த ஏழை என்கின்ற அந்த வறுமையை மிகவும் மிலச்சத்தனமாக சித்தரித்து நேர காலம் இல்லாமல் அவர்கள் வீடுகளுக்கு அனுமதி இல்லாமல் சென்று வீடியோ படமெடுத்து அதை சமூக வலைத்தளத்திலே பதிவேற்றி பணம் சம்பாதிக்கின்ற ஒரு சில சமூக வலைத்தள பாவனையாளர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள்.
எனவே இவர்களுக்கு எதிராக எங்களுடைய நாட்டின் சட்டம் பிரயோகிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இங்கு எழுகின்றது. இப்பொழுது இலங்கையில் இயங்குகின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழு பலரை அழைத்திருப்பதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றோம். எனவே இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்களுடைய செயற்பாடுகள் ஏழை மக்களை வைத்து பணம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடம் பணத்தை வசூலித்து அவர்களுக்கு கொடுக்கின்றார்களா என்பதற்கு அப்பால் அவர்கள் சுகபோகமாக வாழ்கின்றார்கள் என்பது உண்மையான விஷயம். நாங்கள் கண்ட விஷயம், நிறைய பேர் கண்டிருக்கின்றோம். அது தொடர்பான காணொளிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. எனவே இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்கள், அண்மையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்கள் இருவர், நாங்கள் பெயர் குறிப்பிடவில்லை, இவர்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் எடுக்க இருக்கின்ற சட்ட நடவடிக்கை என்ன? இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்கள் தொடர்பாக ஏனைய நலன் விரும்பிகள் சமூக வலைத்தளம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ஏனைய சமூக வலைத்தளங்களிலே இவர்கள் தொடர்பாக இவர்களுக்கு எதிராக பதிவேற்றம் செய்தால், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்தால் தொலைபேசி மூலமாக இவர்களுக்கு எடுத்து கொலை மிரட்டல் விடுக்கப்படுகின்றது. பாருங்கள் எங்கு இருக்கின்றது. இவர்களுடைய அந்த வருமானத்தை தடை செய்வதற்கு நலன் விரும்பிகள் முயற்சி செய்தால், மறுபக்கத்திலே அவர்களுக்கு இந்த சுகபோகம் அனுபவிக்கின்ற சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றார்கள். எனவே இது எங்கே போய் நிற்கின்றது? அவர்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஏழைகளை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அந்த வாழ்க்கை முற்றுப்பெறுகின்ற தருவாயில் இருப்பதனால் அவர்கள் ஆவேசமடைந்து ஏனையவர்களை மிரட்டுகின்ற, கொலை மிரட்டல் விடுக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. பொறுத்திருந்து அவதானிப்போம். அதுவரையும் கேபிட்டலுடைய தேடல் தொடரும்.